எக்காரணத்தை கொண்டு விவசாயம் பண்ண முடியாது. இயற்கையாக மழை பெஞ்சும் போது மட்டும்தான் முளைக்கும். எந்த விதமான மனிதன் காலடி தடம் இல்லாத இடங்கள், ரசாயன உரங்கள் இல்லாத இடங்களில் மட்டும்தான் இது வைக்கும். இது எதுக்காக ஓரியல் தாமரை? இந்த இதழ் வந்து தாமரை பூவோட கலரை ஒத்துறதுனால இது வந்து ஓரியல் தாமரைன்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? இது வந்து பாடியில் ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி சொன்னோம். இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த நாளடைவில் அவங்களுக்கு என்னென்னா உடல் மெலிவு வரும். உங்களுக்கு அந்த சுகர் பேஷண்ட் வந்த உடனே ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் ஆள் வந்து கண்ணமெல்லாம் ஒட்டி போய் எவ்வளோ தான் அவங்க வந்து சுகர் கண்ட்ரோலில் இருந்தாலும் ஆள் வந்து உடலில் வந்து அது உருக்கிக்கிட்டே இருக்கும் சுகர். அவங்களுக்கு வந்து இந்த ஓரியல் தாமரையை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த சுகரால் என்ன பாதிப்பு வருதோ அதை வந்து இது வந்து மேனேஜ் பண்ணும். குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இருக்காங்க இல்லையா, முக்கியமாக வந்து விந்தணு குறைபாடும், மாதவிடாய் பிரச்சனை, கருமுட்டை வளர்ச்சியின்மை, இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக நாங்கள் வந்து இந்த ஓரியல் தாமரையை தனியாக கொடுப்போம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஓரியல் தாமரையை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஓரியல் தாமரை பச்சையாக இருக்கிறது. இது நல்லா வளர்ந்து வரும். இது வந்து ஒரு கீரை வகையை சேர்ந்தது. இது காயும் போது இந்த மாதிரி வரும். இதை வந்து பல்வரைசரில் கொடுத்து பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி பவுடர் ஆக்கிடுவோம். இதாக இருக்குது இல்லையா, இது அதனுடைய காஞ்ச இலைகள் எல்லாம். சரிங்களா? இதுதான் வந்து ஓரியல் தாமரை. இப்போ ஓரியல் தாமரையை பற்றி நான் என்னென்னு வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? ஓரியல் தாமரைக்கு வந்து அதுக்குன்னு நிறைய ஒரு குணாதிசயங்கள் உண்டு. ஓரியல் தாமரை வந்து ஒரு காயகத்துவம், ஒரு சமூல மூலிகை. சமூலம் அப்படின்னா என்னன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய வேர், பட்டை, இலை, காய், பூ, பழம், அதில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே சேர்ந்தது தான் சமூலம்னு சொல்லுவாங்க. ஒரு மூலிகையோட முழு பாகமும் வேர்லேருந்து காய்கனி வரைக்கும் அது யூஸ் ஆகக்கூடியதான் சமூலம்னு சொல்லுவாங்க. இந்த ஓரியல் தாமரையை வந்து நாங்கள் கொல்லிமலை அடிவாரங்கள்லேருந்து நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணி நாங்கள் இதை வந்து பல்வரைசரில் கொடுத்து பவுட்ரு பண்ணி எடுக்கிறோம். பவுட்ரு பண்ணி எடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு பவுட்ரு பேக்கிங்காக வரும். இது என்னென்ன பெனிஃபிஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த ஓரியல் தாமரை வந்து முக்கியமாக ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ரொம்ப உடல் மெலிவாக இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி உடல் சோர்வாக இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, அப்புறம் வந்து குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இருக்காங்க இல்லையா, முக்கியமாக வந்து விந்தணு குறைபாடும், மாதவிடாய் பிரச்சனை, கருமுட்டை வளர்ச்சியின்மை, இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக நாங்கள் வந்து இந்த ஓரியல் தாமரையை தனியாக கொடுப்போம். இந்த ஓரியல் தாமரை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு கீரை மாதிரி இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, இதை பவுட்ரு பண்ணியிருக்கோம். இது பவுடராக இருக்கும். இது எப்படி ஒரிஜினலாக இருக்கும்னு சொன்னால், இதனுடைய டேஸ்ட் வந்து ஒரு வெண்டைக்காய் மாதிரி இருக்கும். சரிங்களா? சிம்பிளாக இதை வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்தாலே போதுமான அளவு. தினம் வந்து ஒரு சூடான பாலில் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு நல்லா ஆற்றுனீங்கன்னா இந்த பாயாசம் மாதிரி கொஞ்சம் கட்டியாக குழுகுலுன்னு வந்துடும் உங்களுக்கு. அது என்ன டேஸ்ட் இருக்குன்னா, ஒரு வெண்டைக்காய் மாதிரி டேஸ்ட் இருக்கும். எந்த ஒரு டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அது கூட நீங்கள் தேனோ, கருப்பெட்டியோ, பனங்கற்கண்டோ, நாட்டு சக்கரையோ சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ப்ளைனாகவும் குடிச்சிக்கலாம். சரிங்களா? வாயில் வெறுமனே போட்டிங்கன்னா வாய் ஃபுல்லாக ஒட்டிக்கும். இதை வந்து ஹாட் வாட்டர்லேயோ இல்லை பால்லையோ கலந்து தான் சாப்பிட முடியும். இல்லை தேனில் குழப்பூரில் சாப்பிடலாம். பட் எதுவுமே மூலிகையை வந்து முக்கியமாக அதை வந்து ஒரு கஷாயமாகவோ இல்லை ஒரு டீயாகவோ சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. எதுக்காக சொல்கிறோன்னு சொல்லி சொன்னால், இதில் வந்து சில கடினமான பொருட்கள் இருக்கலாம். இது வந்து அந்த நீரில் வந்து வேகும்போது, பாயில் ஆகும்போது அது வந்து நமக்கு சத்துக்களை எல்லாம் வந்து நம்ம உடல் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நாங்கள் வந்து அதை வந்து பாயில் பண்ணி குடிங்க, டீ ஆட்டு போட்டு குடிங்க, கஷாயமாக போட்டு குடிங்க, பாலில் கலந்து குடிங்க அப்படிங்கிறது சொல்கிறது வந்து. இந்த ஓரியல் தாமரை இது வந்து ஒரு வளர்ச்சி வந்து எப்படின்னு சொன்னால், மழை நேரங்களில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ நான் இதில் காட்டுறேன் இல்லையா, இப்போ மழை சீசனு, அதனால் இது வந்து அங்கங்கே முளைச்சிருக்குது. காட்டிலேருந்து எட்டு வந்தோம். இது வந்து எக்காரணத்தை கொண்டு விவசாயம் பண்ண முடியாது. இயற்கையாக மழை பெஞ்சும் போது மட்டும்தான் முளைக்கும். எந்த விதமான மனிதன் காலடி தடம் இல்லாத இடங்கள், ரசாயன உரங்கள் இல்லாத இடங்களில் மட்டும்தான் இது வைக்கும். இது எதுக்காக ஓரியல் தாமரைனா, இந்த இதழ் வந்து தாமரை பூவோட கலரை ஒத்துறதுனால இது வந்து ஓரியல் தாமரைன்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? இது வந்து பாடியில் ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி சொன்னோம். இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து
இந்த நாளடைவில் அவங்களுக்கு என்னென்னா உடல் மெலிவு வரும். உங்களுக்கு அந்த சுகர் பேஷண்ட் வந்த உடனே ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் ஆள் வந்து கண்ணமெல்லாம் ஒட்டி போய் எவ்வளோ தான் அவங்க வந்து சுகர் கண்ட்ரோலில் இருந்தாலும் ஆள் வந்து உடலில் வந்து அது உருக்கிக்கிட்டே இருக்கும் சுகர். அவங்களுக்கு வந்து இந்த ஓரிஜினல் தாமரையை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த சுகரால் என்ன பாதிப்பு வருதோ அதை வந்து இது வந்து மேனேஜ் பண்ணும். சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கிறது இல்லை, சுகரை கம்மி பண்ணுங்கிறது இல்லை. சுகர் வந்து கம்மி பண்ணுறது வந்து நம்மளுடைய சாப்பாடு முறைகளில் தான் வந்து கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு. அதை வந்து என்னுடைய பாதிப்புகளை அது சரி பண்ண விடும் உங்களுக்கு. ரெண்டாவது ரொம்ப மெலிவாக இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த பெண்கள் வந்து மாதவிடாய் பிரச்சனையில் அதிகமான அளவு ரத்தப்போக்கு இருக்கும்போது உடல் சோர்வு இருக்கும். அவங்க இதை ரெகுலராக சாப்பிடும்போது அதில் அவங்களுக்கு எவ்வளோ ப்ளட் லாஸ் ஆகுதோ அதை வந்து இது வந்து மேனேஜ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப மெலிவாக இருக்கிறவங்க இது சாப்பிட்டாலும் வெயிட் போடும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து தொடர்ந்து சாப்பிடலாம் உங்களுக்கு. இது வந்து ஒரு கீரை வகையை சேர்ந்தது தான். எவ்வளோ நாள் வேணாலும் இது சாப்பிடலாம். அதாவது முக்கியமாக வந்து ஒரு 55-60 வயசு ஆனவங்கள்லாம் வந்து ரெகுலராக காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு 1/4 டீஸ்பூன் ஓரிஜினல் தாமரை சாப்பிட்டு போனீங்கன்னா இந்த ஹோல் டே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும். எங்கிட்ட நிறைய சுகர் பேஷண்ட்டே வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. இதை முக்கியமாக நாங்கள் வந்து இந்த குழந்தை இல்லா தம்பதியர்களுக்கு கொடுப்போம். குழந்தை இல்லா தம்பதியர்களுக்குள்ள லேகியம் பண்ணுறக்கூடியதுலேயும் வந்து இதை வந்து அதிக அளவு நாங்கள் வந்து சேர்த்து கொடுக்குறது உண்டு. இது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மூலிகை, ஒரு அரிய வகை மூலிகையும் கூட. எல்லா காலகட்டத்திலையும் கிடைக்காது. இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு காயகற்ப மூலிகை. நன்றி, வணக்கம்.